அதிமுக உள்ளுக்குள்ள செங்கோட்டையன் சமீபத்தில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் எடப்பாடியின் கட்டளையின்படி நடைபெறுகின்ற கூட்டம்னு சொல்லி தான் பேசுகிறேன். ஆனால் எந்த மாவட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய உருவம் வந்து எடப்பாடிக்கு இணையாக பொறிக்கப்பட்டு அது ஒரு தொடர் சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. உருவத்திலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு படம் இருக்கா இல்லைன்னா அவர் எடுத்த அந்த அந்த விவகாரம் முக்கியமான விவகாரம். அம்மா படத்தையா வைக்கல, தலைவர் படத்தையா வைக்கலன்னு கேட்குற கேள்வி யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. இப்படி எடப்பாடிக்கு அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிடிஎஸ் ஆப்ரேட்டர் ஒரு மவுஸை வச்சுட்டு இப்படி இழுக்கிற வேலை சார். அது ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ஆக முதல்ல என்ன ஒரு கோர் பாயிண்ட், எடப்பாடியினுடைய செயல்பாடுகளை அவர் ரசிக்கல அல்லது அவரை கொஞ்சம் கோவப்படுத்திருக்கு அப்படின்ற ஒரு லைனுக்கு வரலாம். அதில் பிரதானமாக நான் பார்க்கறது அந்த கட்சியினுடைய ஒற்றுமை பற்றி பேசுறதுக்காக போன 6 பேர்ல செங்கோட்டையன் ஒருத்தர். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு தலைமை களத்திலிருந்து பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி. எடப்பாடிக்கே போய் பார்த்தா 6 பேர்ல ஒருத்தர். சேலத்துல அவர் வீட்டுல போய் 6 பேரை பார்த்தாங்க இல்லையா முன்னாள் அமைச்சர். அந்த 6 பேர்ல செங்கோட்டையன் ஒரு ஆள். போய் 2 மணி நேரம் பேசணும், அவ்வளவு பேச்சு நடந்துச்சு, அந்த சந்திப்பே நடக்கலைங்கிறாரு அண்ணன். நம்ம போய் பார்த்ததே கட்சி நலனுக்கு தானே, அவர் நலனுக்காக தானே போய் பார்த்தோம். 26ல அண்ணன் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு தானே போய் சொல்றாங்க. அப்போ அதை இல்லைன்னு சொல்கிறாருங்கிறதே ஒரு சீனியராக, எடப்பாடிக்கும் சீனியர் அவர் உள்ளூர வேதனைப்பட்டிருந்தா அந்த வேதனையை நான் புரிஞ்சுக்குவேன். செங்கோட்டையன் சும்மா இல்லை, வீம்புக்கெல்லாம் பண்ணல, கேஷுவலாக ஒரு அடுத்த 15 நாளில் தமிழ் இந்துக்கு அடித்த பேட்டியில் ஆமாம் நாங்கள் சந்திச்சோன்ட்டார். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை மறுக்கலை, புரியுங்களா? அப்போது நல்லதுக்கு சில விஷயங்களை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டுறாரு, மாறா பொய் பேசுகிறாரு. நம்ம வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாரு, அது உண்மை இல்லை.